செய்யட்டுமா? உன் வாழ்க்கையை மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். இதோ பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பானவர்களே, அற்புதமான ஆகஸ்ட் மாதத்தின் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசு சுவாமி நம் ஒவ்வொருவரையும் அபாரமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீதிமொழிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவவழி. For the commandment is a lamp, and the law is light, and reproofs of instructions are the way of life. கட்டளையே விளக்கு. கட்டளையை விளக்கு அல்ல, கட்டளையே விளக்கு. விளக்கு என்பது வெளிச்சத்தை தருகின்றதான பொருள். விளக்கேற்றி அங்கே வெளிச்சத்தை நாம் என்ன செய்கிறோம்? உண்டு பண்ணுகிறோம். வேதமே வெளிச்சம். அப்போ விளக்கு ஏற்றும் போது என்றால் விளக்கு ஏற்றப்பட வேண்டும். அது ஏற்றப்படும் பொழுது அங்கே ஒரு வெளிச்சம் உண்டாகும். அந்த தீயிலிருந்து வருகிற பிரகாசம் இருளை மறைக்கும். அதுதான் வேதம். வேதமே வெளிச்சம். போதக சிக்ஷை, போதக சிக்ஷையே ஜீவ வழி. அநேக வழிகள் இருக்கிறது, ஆனால் ஜீவ வழிகள் ஒன்றுதான். ஜீவ வழி ஒன்று. அதற்கு தேவை போதக சிக்ஷை, போதனை, சிக்ஷிக்கிற போதனை. பல நேரங்களில் அன்பானவர்களே, நம்மை ஆற்றுகிற, தேற்றுகிற, தாளாட்டுகிற செய்திகள் நமக்கு பிடித்திருக்கிறது. தவறொன்றுமில்லை, தவறொன்றுமில்லை. ஆற்றணும், தேற்றணும், தாளாட்டணும், சீராட்டணும், குட் குட், நல்ல விஷயங்கள். ஆனால் பைபிள் சொல்லுகிறது போதக சிக்ஷையே ஜீவ வழி. ஆமா. அப்போ அவைகள் உபதேசத்திற்கும், இவைகள் தேவனுடைய வசனங்கள் கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்துதலுக்கும், நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனமாயிருக்கிறது. பாருங்க, கடிந்து கொள்ளணும், சீர்திருத்தம் செய்யணும், நீதியை படிப்பிக்கணும், உபதேசம் பண்ணணுங்க. போதக சிக்ஷை, தேவனுடைய வசனம் வெளிச்சம் மட்டும் இல்லைங்க, தேவனுடைய வசனம் விளக்கு மட்டும் இல்லை, அவைகள் நமக்கு இவைகளை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட போதக சிக்ஷையினால் நான் ஜீவ வழிக்குள்ளே கடந்து வர எனக்கு அனுகிரகம் செய்யுங்கப்பா. பல நேரங்களிலே ஜீவனுக்கு ஏதுவான வழியை விட்டுவிட்டு வாழ்விற்கு ஏதுவான, வயிற்றுக்கு ஏதுவான வழியே நான் பின்தொடர்கிறேன். எங்களை மன்னியும், ஜீவ வழியை எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். ஆண்டவரிடத்தில் அப்படி மன்றாடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். நம்முடைய ஜெபங்களை கேட்டு அவர் நமக்கு அற்புதமான வழியை, வாசலை திறந்து கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த நாள் ஒரு இனிய நாள். God bless you. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்